வணக்கம். கவிதா ஃப்ரம் மதுரை. காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்கு மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவன் விதைத்த மொழி, எமது தாய்மொழியாம் தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். தமிழ் இலக்கியத்தில் மிக சிறப்பாக போற்றப்படும் காப்பிய நூல்களுள் ஒன்றான இராமாயணத்தை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இராமாயணத்தில் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே. தந்தை என்பவர் போற்றுதலுக்குரியவர். ராமாயணத்தில் ராமன் தனது தந்தை தசரத மன்னரை மிகவும் போற்றி புகழ்ந்து வாழ்ந்திருக்கிறார். ராமன் பிறன்மனை நோக்கா பெருந்தகையாளன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நிரூபித்து காட்டியவன். தசரத மன்னர் அயோத்தி மாநகரில் தனது 3 மனைவிகள் 4 மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். விஸ்வாமித்திர முனிவர் காட்டில் யாகம் செய்யவே பல அரக்கர்களால் இடையூறு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இதற்கு என்னதான் வழி என்று யோசித்த போது அவர் தசரத மன்னரை பார்க்க வருகிறார். விஸ்வாமித்திர முனிவர் ராஜ ரிஷி என்று போற்றப்படுபவர். அவர் அயோத்தி மாநகரை நோக்கி வருகிறார். தாங்கள் எழுந்தருளியதற்கு நாங்கள் மிக்க தவம் செய்தோம் என்று அடக்கமாக பேசி அன்புடன் வரவேற்கிறார் தசரத மன்னர். தருகை எதுவாயினும் தயங்கேன், கேட்பது எதுவானாலும் தருவதாக வாக்கு கொடுத்து விட்டார் தசரத மன்னர். யான் கேட்பது பொன்னும் பொருளும் அல்ல, பூவும் வழிபாடும் அல்ல, உனது நன்மகன் ராமனை என்னுடன் காட்டிற்கு அனுப்புக என்கிறார். உடனே தசரத மன்னரோ முனிவரின் வார்த்தையையும் மறுக்க முடியவில்லை, அவனது மகன் ராமரையும் பிரிய இயலவில்லை. வாக்கு கொடுத்து விட்டோமே. தனது புதல்வர்களோ இந்த அரண்மனைக்குள்ளே தம் கைக்குள்ளே வாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்படி காட்டிற்கு சென்று போரிட்டு யாகத்திற்கு துணை நிற்க முடியும் என்று யோசிக்கிறார். இருந்த போதிலும் வாக்கு தவறக்கூடாது என்று எண்ணி ராமனை அழைத்து, நீ விஸ்வாமித்திர முனிவருடன் காட்டிற்கு செல் என்று கட்டளையிடுகிறார். அந்த இடத்தில் ராமன் சிறிதும் தயங்காமல் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நினைத்து விஸ்வாமித்திர முனிவருடன் உடனே காட்டிற்கு செல்கிறார். இது போன்று தசரத மன்னர் தனக்கு வயது முதிர்வு ஏற்படவே தனக்கு அடுத்து இந்த அயோத்தி மாநகரை யார் ஆளப்போவது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தனது மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்கிறார். உடனே ராமனை அழைத்து, எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் இந்த அரச பதவியை நீதான் ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே ராமனும் சரி, அப்படியே நான் செய்கிறேன் என்று கூறுகிறார். அடுத்த நாள் தசரத மன்னர் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தனது மனைவி கைகேயிடம் கூறிய போது கூனியின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்ட கைகேயோ தசரத மன்னரிடம் கோபம் கொள்கிறார். தனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று கேட்கிறாள். உடனே தசரத மன்னரும் அந்த 2 வரங்களை நிறைவேற்றி தருவதாக வாக்கு கொடுத்து விட்டார். அது என்னவென்றால், தனது மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும். இதை கேட்ட தசரத மன்னரோ நிலை குலைந்து, உடனே என்ன செய்வது, வாக்கு கொடுத்து விட்டோம். கொடிய கைகேயின் ஆணையை மேற்கொள்கிறார். உடனே ராமனை அழைத்து, நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அந்த இடத்திலும் ராமன் சிறிதும் தயங்காமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று எண்ணி தனது தந்தையின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். இதை கேட்டு வசிஷ்ட முனிவர் ராமரிடம், இச்ச குலத்தில் மூத்த மகனுக்கு முடிசூட்டுவதுதான் வழக்கம். உனக்கும் உன் தந்தைக்கும் நான் தான் குரு. என் பேச்சை கேட்டு நீ அரசை ஏற்பதில் ஒரு தவறேதும் இல்லை என்கிறார். உடனே ராமர், தனது தந்தையின் பேச்சை மீறி உங்கள் பேச்சை கேட்கும் இடத்தில் நான் இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். இதை கேட்ட லக்ஷ்மணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு தவறும் செய்யாத ராமனை காட்டிற்கு அனுப்புவது என்ன நியாயம்? தனது தந்தையின் வார்த்தையை மீறி எனது அண்ணா ராமனுக்கு நான் முடிசூட்டுகிறேன் என்று கூறுகிறார். யார் தடுப்பதை பார்க்கலாம் என்று கூறுகிறார். கௌசல்யையோ, கையேயின் ஆணைக்கு இணங்க நீ காட்டிற்கு செல்ல நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். இதையெல்லாம் கேட்ட ராமர், எனது தந்தையின் வார்த்தையை நான் எப்படி மீற முடியும்? நாம் மூவரும் தந்தையின் பேச்சைத்தான் கேட்க வேண்டும், அதுதான் தர்மம். அப்பா வார்த்தையை கேட்டு எவரும் குறைந்ததில்லை என்று அறிவுரை கூறுகிறார். பரதனோ, உன்னிடத்தில் நான் வனவாசம் மேற்கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தனது தந்தை என்ன முடிவு எடுத்தாரோ, தனது தந்தை உயிருடன் இருக்கும்போது என்ன முடிவு செய்தாரோ அப்படியே ஆகட்டும். அவருடைய முடிவை மாற்றுவதற்கு நம் யாருக்கும் உரிமை கிடையாது என்று கூறி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நிரூபித்து காட்டிவிட்டார். இதே போன்று ராவணன் மகன் இந்திரஜித்தும் ராவணனின் கட்டளைக்கு இணங்கி பல போர்களை வென்றுள்ளார். ராவணன் மண்டோதரிக்கு பிறந்த குழந்தைகள் இந்திரஜித், அட்சயகுமாரன், திரிசீரன்,
திரிசீரன், அதிகாயன், பிரதக்ஷன் மற்றும் நராந்தகன், தேவாந்தகன் ஆகியோர் ராவணனின் மகன்கள். இந்திரஜித்திற்கும் ராவணருக்கும் நடந்த போரில் தொண்டர்களுடன் கூடிய கும்பகர்ணன் போர்க்களத்தில் கும்பகர்ணனும் அடுத்து பெரும் வீரனான பிரதக்ஷனும் மாபெரும் சக்தி கொண்ட தூம்ராக்ஷனும் போர்க்களத்தில் வீழ்ந்ததை எண்ணி ராவணன் மிகவும் கவலை கொள்கிறான். அவன் தனது வீர மகன் இந்திரஜித்தை அழைத்து, ஓ எதிரிகளை கொள்பவனே, ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவனை இன்று நீ கொள்வாயாக. வரத்தால் பெற்ற தெய்வ கணைகளை கொண்டு எதிரிகளை கொள்வாயாக. ராமன், நீ உன்னிடம் இருக்கும் கணைகளை வைத்து ராமன் அந்த கணைகளின் ஸ்பரிசத்தையே ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு தடவை போர்க்களத்தில் நீ எப்படி வாசவனை கொன்று எனக்கு என்னுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்தாயோ அதே போன்று இன்றும் நீ செய் என்று கட்டளையிடுகிறார். உடனே இந்திரஜித்தும் சற்றும் தயங்காமல் கவசங்கள் பூண்டு தேரில் உடனே போர்க்களத்தை நோக்கி விரைந்து செல்கிறார். இந்த போரில் ராமன் வென்று சீதா பிராட்டியை மீட்டெடுக்கிறார். ஆனால் ராமபிரான் சீதா பிராட்டியை மீட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளவில்லை. பலரும் கூறி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். சிவபெருமான் சொர்க்கத்தில் தசரத மன்னரை பார்த்து, நீ ராமனை பிரிந்து மிகவும் கவலையுற்றாய், அதனால் நீ ஒருமுறை பூலோகம் சென்று உன் கவலைகளை தீர்த்துக்கொள் என்றார். உடனே ராமர் முன் தோன்றிய தசரத மன்னர் ராமரை மிகவும் ஆசையாக கட்டி தழுவி கொண்டார். ராமா, அன்று கைகையை கேட்ட வரங்கள் என்னுடைய நெஞ்சில் வேல் பாய்ந்தது போல் இருந்தது. ஆனால் இன்று நான் உன்னை கட்டி தழுவியதில் என் துன்பங்கள் தீர்ந்து விட்டது. மேலும் நீ சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீதா மிகவும் அக்னியையும் விட தூய்மையானவள், அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறான். அதற்கு ராமன் தந்தை சொல்லே மந்திரம் என்று எண்ணி சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று ராமன் தசரத மன்னரிடம், நீங்கள் துறந்த என்னுடைய அன்னையான கைகேயையும் என்னுடைய தம்பி பரதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட தசரத மன்னரும் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி தசரத மன்னர்களின் 4 புதல்வர்களும் தந்தை சொல்லே மந்திரம் என்று எண்ணி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தந்தையின் வார்த்தையை கேட்ட எவரும் வாழ்க்கையில் தோற்றதில்லை. ஸ்ரீராம மந்திரம் ஒலிக்கும் இடத்தில் அனைத்து கடவுள்களும் வீடு தேடி வருவர். அதனால் மன அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் வளங்களும் பெருகும் என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.